ஒருவேளை என்னை விட மக்கள் படைக்கவனாக இருப்பானோ மூன்றாவது மொழி எப்படி எடுப்பான்னு நீ சென்று ஞானசேகரா அந்த நெடுமொழி எடுத்துக்கொண்டு வர போனா சித்தாமூர் கன்னிமா வீட்டுக்கார என்ன தெரியுமில்லையா நெடுமோடி எப்படிப்பட்ட மோடி ஒரு வேண்டிய மரத்தால் உருவான நெடுமோடி இந்த நெடுமோடியை எடுப்பானா அப்படி அடித்து விட்டார் இந்த மோடி அப்படி திருப்பி அவனை அடித்து விடும் இறந்து விடுவான் மூன்றாவதாக உயிருள்ள ஒரு நெடுமொழியை வைத்திருக்கிறார். இந்த நெடுமொழியில வேங்கை மரத்தால் ஆனது. இந்த வேங்கை மரம் ஆதியும் அந்தமும் இல்ல சிவபெருமான். இந்த உலக்கையை நாம் மூதாதியர்கள் எதற்காக பயன்படுத்துவார்கள்? நாம் அனிதினம் உண்ணக்கூடிய உணவு அரிசி. பாமர மக்கள் படியளப்பது என்ன? அரிசி. நாம் உண்ணக்கூடிய உணவிலே தெய்வங்கள் குடிக்கொண்டிருக்கிறது. அரிசி, அந்த அரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்ததுதான் அரிசி. அந்த அரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்த அரிசியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த உலக்கையால் உரலாக இருக்கக்கூடிய அந்த உரலிலே சக்தியாக நினைத்து இந்த உலக்கையை சிவமாக பாவித்து அந்த நெல் என்று சொல்லக்கூடிய உமி அந்த நெல்லை கொட்டி ஓசி விடுப்பார்கள். அப்பொழுதுதான் நாம் உண்ணக்கூடிய உணவானது அரிசி என்று சொல்லக்கூடிய அமுதமானது நமக்கு. அப்படி இந்த நெடுமோடியை எடுக்க வேண்டும் என்றார் சிவபெருமானே. இந்த மருதாடு கிராமத்தில் எல்லைக்கு எல்லை 7 சந்தியிலும் நீ காவலாக இருந்து காவல் தெய்வங்களாக மதுரை வீரனாக கருப்ப சாமியாக என் கால்களிலும் என் கரங்களிலும் பாதுகாப்பாக இருந்து அடியனை பாதுகாக்க வேண்டும். மேலும் கீழும் சுழன்று கொண்டிருக்கும் இந்த நெடுமோடி என் காலாலும் கரத்தாலும் சேர்த்து எடுக்கும் பொழுது திருவடியை காணுகின்றார்.
நம்ம வச்ச நெடுமோடியும் எடுத்துட்டான். சொன்னது பிடிக்காத நான்காவது மோடியை அவன் எடுக்க முடியுமா? முடியாது. எடுத்துக்கொண்டு வருகிறேன் இப்பொழுது. எடுத்துக்கொண்டு வா. பகவதியா சொன்னால்தான் சொல்வாய். என்ன மொழிது? அந்த வாழைப்பந்தலிலே அமர்ந்திருக்கும் பச்சையம்மன் அந்த பச்சை நிற மோடி. இந்த மோடியை பண்ணி இருப்பானா? கண்டிப்பா இருக்க மாட்டேன். எடுக்க முடியாது. தம்பி முருகா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. தம்பி முருகா வெளிப்படுத்துகிறாய் மனிதனே. கரத்தால போய் மார்போடு அணைச்செடுக்க வேண்டும். இந்த மோடியை வாழவராயா, நான்காவதாக நீ வைத்திருக்கிற மோடியானது முக்கன் துறையில வாழைப்பந்தலால் பந்தலிட்டு மணலால் லிங்கம் செய்து அதற்கு மன்னாதீஸ்வரன் என்று பெயர் வைத்து வாமுனி செம்முனி காவல் செய்ய அந்த வாழைப்பந்தல் கிராமத்தில் பச்சவாழி அம்மனாக அவதாரம் செய்தார். அந்த பச்சவாழி அம்மனை விண்ணுக்கும் மண்ணுக்கும் வேகமானது எரித்துக் கொண்டிருக்கிறது. சிவபெருமான் இரு கண்களை மூடியதால் மூன்றாவது கண் திறந்து அந்த சக்தியான உமையவரை எரித்து வைக்கிறார். அந்த கண்ணில் உள்ள சோலையானது தீர வேண்டும் என்பதற்காக முக்கன் துறை இப்பொழுதும் ஆரணிமா மகரம் அந்த ஆரணிமா நகர அருகாமையில் வாழைப்பந்தல் என்ற கிராமத்திலே அந்த வாழைப்பந்தலிலே பச்சை அம்மனாக காட்சி தந்திருக்கிறார்கள். அப்படி வாழை இலையிலே பச்சை அம்மனாக அமர்ந்திருக்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் தன் தந்தையை காப்பதற்காக அந்த வாழைப்பந்தலால் பந்தையிட்டு பெற்றெடுத்த மகன்களாக விளங்கக்கூடிய வாமுனி செம்முனி சதாமுனி என்று சொல்லும்படியான 7 முறையை காவலாக வைத்து எரிந்து கொண்டிருக்கும் என் தாயை நான் எப்படி எடுக்க வேண்டும்? மார்போடு அப்படியே அணைத்திருக்க வேண்டும். எடுக்க முடியுமா? ஒரு பெற்ற தாய் பிள்ளையை சேர்த்து பிடிக்கிறார் அன்பாக. ஆனால் அதே குழந்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதி வடிவமான நான் அனைத்து சேர்த்து எடுக்க வேண்டும். இந்த வாழைப்பந்தலின் தத்துவம் இப்பொழுது நம் முன்னோர்கள் தீக்காயம் ஏற்பட்டால் ஒரு வாழை பட்டையில் இருந்து சாரும் இந்த வாழை இலையும் இந்த காரணத்திற்காகத்தான் இப்பொழுதும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிறப்புமிக்க அம்மா இந்த தம்பி தம்பி கார்த்திகேயா கார்த்திகேயா படாக அம்மா
பச்சை நிறமாத காட்சியளிக்கும் உனது மேல் நான் கொட்டி எடுக்கும் பொழுது சுடராக மாறக்கூடாது. அம்மா, இவ பச்சை இலக்காரி ஓம் சக்தி தாயே, ஓம் சக்தி தாயே, உன்னையே துதித்திருக்கும் உம்மையே துதித்திருக்கும் காத்தருளாய். ஓம் சக்தி தாயே, ஓம் சக்தி தாயே, உம்மையே துதித்திருக்கும் காத்தருளாய். உம்மையே துதித்திருக்கும் மருவத்தூர் எல்லையிலே அமர்ந்திட்ட தாயே, மருவத்தூர் எல்லையிலே அமர்ந்திட்ட தாயே, அறிவரு சக்தியதி பெயர்படுங்காயே. அறிவரு சக்தியதி பெயர்படுங்காயே. என்னாலும் துதித்திருந்தோம், என்னாலும் துதித்திருந்தோம் காத்தருளாயே. ஓம் சக்தி தாயே, சக்தி தாயே, மலையனு எல்லையிலே அமர்ந்திட்ட தாயே, மலையனு எல்லையிலே அமர்ந்திட்ட தாயே. இருக்கிறேனே, நான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு மோடி எடுத்துக்கொண்டே இருக்கிறேனே. அந்த வள்ளி மரத்தை கொண்டு விடுங்களப்பா. கொடுக்க வேண்டுமா? நீ அவளுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? உண்மைதானப்பா. எனக்கு
திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படிங்களா? கோடி முடியவில்லையா? இன்னும் இருக்கிறது, ஒரு கோடி இருக்கிறது. இன்னும் இருக்கின்றதா? கலச மோடி. கலச மோடியா? அதை எடுப்பானா? அப்பா, அவன் இருக்க மாட்டான். கலச மோடி என்றால் என்னப்பா? ஏழரை கோடி மஞ்சள மாயாஜாலங்கள் அடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, எனது உயிரியே அதில் படைச்சு. அப்படி என்றால் என்னுடைய காதல் அந்த உயிர் மோடி எடுத்து விட்டால் மோடி எடுத்தா? எடுத்துவீங்களாப்பா? அவன் செத்தா, அவன் செத்துருவான். அவர் எடுத்துட்டா நீங்க செத்துருவீங்களாப்பா? ஐயோ, எடுத்தாதானே சாவனுக்கு எடுக்க முடியாது. அருகே நெருங்கினால் அவன் இறந்து விடுவான். ஏய், தம்பி, யாரை சகரா? காட்சி கேயா? நம்ம பொண்ணு நம்ம பொண்ணா இது? பொண்ணா? அப்பா, ராஜேஸ்வரன் கேட்கிற மாதிரி சாவா. ஏய், 5வது கோடி எடுத்து கொண்டு வருகிறேன். அந்த கோடி அவன் எப்படி எடுக்கிறான் பார்த்து கேட்கிறேன். கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. அம்மா ஜெயலலிதா. கண்ணாத்தா உன்னை காணாத்தா தென்னம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீ யாத்தா உன்னை பெருமை சொல்லுவோம் என்ன உணர? ஏய், கல்வி கத்தா, வாங்க. மகளே. ஏய், 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 ஏய். தந்தையின் உயிரா அல்லது எனது உயிரா இப்பொழுதே போட்டு ஆமாங்க. டேய், இவன் வேண்டுமா? 5வதாக நீ வைத்திருக்கும் மோடி என்னது? கலச மோடி. உயிருள்ள ஒரு கலசம். மங்கையர்கள் திரண்டால் கங்கையிலே நீராடலாம். கங்கையே திறந்தா. ஆகையால் இந்த மோடி உன்னால் எடுக்க முடியாது. உயிரினங்கள் உருவாவதும் ஒரு கங்கையிலே. அதனால்தான் இப்பொழுதும் கங்கைக்கு சென்று கரகத்தை செய்து அழகாக அம்மனை கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தில் தோன்றியவள் மூத்த சக்தி திரேதாயுகம். அந்த சக்தி கனகமான அம்மா ஓம் என்று ஓம் என்று வச்சாருக்கு உலகத்தையே என்னாத படைத்தவளி அருட்பெரும் ஜோதியாக அவதரித்திருக்கிறார். ஆமா, இந்த கரகத்திலே யாரின் உயிரை கொடுத்திருக்கிறார்?
ஓ அது மட்டுமல்ல, இந்த பூமியில் வந்திருக்கும் 7 கோடி மக்கள் மாயாஜாலங்கள். அங்க போனதெல்லாம் பாப்பாங்க. மாணவராயா இதுவரையிலும் நீ வைத்த மொழிகளை நான் எடுத்திருக்கிறேன். 5வதாக உனது உயிரிய பணையமாக வைத்திருந்தார் மாயாஜாலம், மந்திரஜாலம், நான் அப்படியே ஆடினா அப்படி போய் பார்த்துறேங்க. ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கு. இந்த மோடியை எடுத்து விட்டா இந்த மோடியை அடிய நினைக்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன். அவ்வளவுதான். அட சட்டக்கணி பேசிட்டு பாரு. யமனை வென்ற வண்ணானே யமனை வென்ற வண்ணானே யமனை வென்ற வண்ணானே இந்த கள்ளிக்காட்டிலே பிறந்த கள்ளிக்காத்தா மலையாள பகவதி அருள் பெற்று மலையாள வீரனாகவே வந்திருக்கிறேன். 5வதாக பகவதியாக இருந்து நீதான் ஆட்கொள்ள வேண்டும். அம்மா பகவதியே தாயே பகவதியே தாயே பகவதியே பகவதியே தாயே பகவதியே ஓம் ஓம் பகவதி ஓடிவா ஓடிவா ஓங்கார பகவதி ஓடிவா ஓடிவா ஓங்கார பகவதி ஓடிவா ஓடிவா ஆதி பரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பரா சக்தி ஓம் சக்தி ஓம் அகாலமா ஓம் சக்தி அகாலமா ஓம் சக்தி அகாலமா ஓம் சக்தி அகாலமா ஓடிவாமா கோவிந்தா அம்மா தாயே அருணாட்சி அப்பா அருணாட்சி அப்பா பாபாங்க பாபாங்க என்னோட உயிர் பிரிகிறது. அப்பா கள்ளிக்காத்தா அப்பா ஒரு கோழை என்று நினைச்சேன். ஆனால் இவன் சரியான வீரனாக மாறிவிட்டான். நான் வைக்கின்ற மோடி அத்தனை எடுத்து விட்டானே. ஆனால் உன்னை கடைசி வரை காப்பாற்றக்கூடியவன் இவன் தான். நான் எப்படி இந்த வனவர கோட்டை சீர்திருத்த போடு வழக்கு ஆட்சிதாயா அதே போல இது வரும் சீர்திருத்த போடு இந்த வனவர கோட்டை ஆளவன். இந்த வானவராயர் கோட்டைக்கு வந்து அவன் வைக்கும் மோடிகளை எடுத்து வன்னிய மரத்தை கொண்டு சென்று அம்மனுக்கு ஓரிரவில் ஆலயம் எழுப்பி மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் செய்து முடித்தார் உனக்கும் எனக்கும் திருமணம் என்று அன்னை உரைத்திருக்கிறார். ஆகையா இப்பொழுதே காவலாக வைத்திருக்கக்கூடிய பூதகணங்கள் எல்லாம் அழிந்து அக்னி ஜோலையானது அழிந்து உன் தந்தை வைத்திருந்த வானவராயன் கோட்டையில் அந்த வன்னிய மரத்தை கொண்டு செல்ல வேண்டும். அப்படியே